இந்த காலத்துல இப்படி ஒரு லவ்வா? ஆந்திராவை சேர்ந்த சர்மிங்கிற பொண்ணு ஸ்கூல் படிக்கிறதுக்காக பாண்டிச்சேரியில் இருக்க அவங்க பாட்டி வீட்டுக்கு வருது. அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணுது. அந்த பையனை இந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்காகவே அந்த பொண்ணு காலேஜும் பாண்டிச்சேரியில் படிக்குது. இப்போ அந்த பொண்ணு போய் அவங்க அப்பாட்ட போய் அப்ரோச் பண்ணுது, நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையன் வந்து மிடில் கிளாஸு, அந்த பையன் நமக்கு செட் ஆகுது, உனக்கு ஏற்ற மாதிரி நீ பையனை பாருன்னு சொன்னோன்னா, இல்லை நான் அந்த பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே அவங்க அப்பா மறுக்கிறாரு. மறுத்தோன்னே இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமாக சூசைட் பண்ணுது. சூசைட் பண்ணோன்னே அவங்க அப்பா வந்து ஆர்வ கோளாறுல பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. செகண்ட் டைம் பண்ணுது, தேர்ட் டைம் பண்ணுது, ஃபோர்த் டைம் பண்ணுது. ஃபோர்த் டைம் பண்ணும்போது அது ரொம்ப சிவியர் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ நம்ம பொண்ணு வந்து இவனை ரொம்ப லவ் பண்ணுது போல, இவனை வந்து நம்ம மறுத்தோம்னா வந்து நம்ம பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த சந்தோஷத்தில் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அந்த பையன்கிட்ட போயிட்டு எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாகறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அந்த பையன் வந்து ஒரு ரிங்கு வாங்கிட்டு போகிறான். அந்த பொண்ணு யதார்த்தமாக ரிங்கு வாங்கிட்டு வருது. ரெண்டு பேருமே மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்து போகிறான். அதை கேள்விப்பட்டோன்னா இந்த பொண்ணுனால தாங்கவே முடியல. பயங்கரமான டிப்ரெஷன் ஆகுது. இந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. என்னடா எல்லாமே கைக்கூடி வரும்போது இப்படி ஆச்சுன்னு ரொம்ப உடஞ்சு போகுது. ஒரு ஸ்டேஜில் சர்மியே ரியலைஸ் ஆகுது, இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை வீணாகக்கூடாது, நம்ம நல்லா வாழணும்னு நினச்சி என்ன பண்ணுதுன்னா, ஸ்கூல் டேஸில் வந்து சர்மிட்ட அந்த பையன் என்ன சொன்னான்னா, நீ ஒரு டாக்டர் ஆகணும் அப்படி சொல்லியிருக்கான். அதுக்காக சர்மி என்ன பண்ணியிருக்குன்னா, நீட் எக்ஸாம் எழுதி இப்போ மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பையனுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போனனால சர்மி தான் அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அந்த பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து, அந்த பொண்ணுக்கு தேவையானதுலேருந்து, உங்க அம்மாவுக்கு தேவையானதுலேருந்து எல்லா ஃபினான்சியலும் சர்மி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த காலத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த காலத்துலயும் இப்படி ஒரு லவ் இருக்குங்கிறத சர்மியோட லைஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கஷ்டத்துல இருக்கும்போதும், நான் ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போதும், நான் டிப்ரெஷன்ல இருக்கும்போது, என்ன பண்ணணுன்னே தெரியாம இருக்கும்போது கடவுளா பார்த்து எனக்கு ஒரு லைஃப் தெரபிஸ்ட் அனுப்பி வச்சாரு. அவங்க லட்சமாவோ கோடியாவோ என்கிட்ட கேட்கல, ஜஸ்ட் 1000 ரூபா தான் கேட்டாங்க. அதுக்கு மேலே எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்க, என்ன பண்றதுன்னே தெரியலனா தயவு செய்து அவங்ககிட்ட ஒரு கவுன்சிலிங் போங்க. உங்க லைஃப்ல என்ன குறை இருந்தாலும் அது கரெக்டான டிசிஷன் எடுத்து கொடுப்பாங்க. நான் 9 வருஷமா டிப்ரெஷன்ல இருந்து என்னையே வெளியில கொண்டு வந்திருக்காங்க. உங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்னைய நம்பி உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க, கண்டிப்பான முறையில அவங்க தீர்த்து வைப்பாங்க.